ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம எக் ஆட் பண்ணி எக்ஸ்மெல் இல்லாமல் எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். முக்கியமாக 3 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக் ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாத ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் கேக் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான எக் எடுத்துக்கணும். இந்த ரெசிபியில் நம்ம 2 எக் ஆட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஒயிட்டையும் எல்லோவையும் தனியாக ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த மாதிரி நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு ஒயிட்டை தனியாக ஒரு பவுல்லையும் எல்லோ தனியாக ஒரு பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி எக்கில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் எக்கோட ஐ பீஸ் கிடைக்கும். இதை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். இதான் நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல் உண்டாக்குது, இந்த எக் ரா ஸ்மெல்லுக்காக. இப்போ நான் ஒயிட்லேயும் எல்லோலையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி லேயர் இருக்கும். இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுங்கள். இது முக்கியமான ஸ்டெப். இப்போ பாருங்கள், நான் எல்லோ யோக்கில் இருந்ததையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மெல்லெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டை நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். இது நல்லா ஃபோமியாக நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் இப்போ இதில் நம்ம 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக சுகர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா டைரெக்டாக 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பீட் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணிகிட்டே இருக்க டைமில் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ், அதாவது நம்ம விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 minutes ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லோ ஒயிட் யோக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நீங்கள் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா ஆட் பண்ணணும். ஒரு 1/2 கப் ஒரு 1/4 கப் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயிட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக இந்த ஃப்ளார் ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் பீட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 kg கேக் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் இப்போ நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம இதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னால இந்த எல்லோ யோக் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட்டர் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும், ஸ்மூத்தாக வந்துடும். நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ முக்கியமான இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபைனலாக எக்கெல்லாம் நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த எக் ஸ்மெல்லை லாக் பண்ணும் இந்த எசன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரலன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். நான் நல்ல ஒரு பெரிய முட்டை எடுத்ததுனால எனக்கு அந்த மாதிரி எதுவும் தேவைப்படல. இப்போ நான் 7 inch பேக்கிங் டின்னில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 25 மினிட்ஸ் கழிச்சு கேக் நல்லா கூல் ஆகிட்டதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு டிப் என்னென்னா,
கேக் நல்லா கூல் ஆகிட்டக்கப்புறம் தான் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணணும். முன்னாடியே நம்ம அவன்லேருந்து எடுத்து உடனே கட் பண்ணோன்னா கேக் இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. அதே டைமில் அப்போ எக் ஸ்மெல் லைட்டாக வர மாதிரி இருக்கும். நல்லா கூல் ஆகிட்டக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக எக் ஸ்மெல் இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டான கேக் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ நான் இதே கேக்கில் நான் ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கேக் வச்சு தான் நான் அந்த ரெசிபி பண்ணேன். அந்த கேக் அடுத்தது வருது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் இந்த 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay safe and get vaccinated.